வில்லாளன் பகுதி 4. அம்பு. அம்புதான் நோக்கம். வில்லின் வலிமையை இலக்கின் மையத்துடன் இணைப்பது இந்த அம்புதான். நோக்கம் தெள்ளத் தெளிவானதாகவும் நேரடியானதாகவும் சமநிலை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். வில்லிலிருந்து விடுபடுகின்ற அம்பு ஒரு பொழுதும் திரும்பி வராது. அதனால் நான் முழுமையாக இழுக்கப்பட்டு விட்டது என்பதாலோ அல்லது இலக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதாலோ அவசரப்பட்டு அம்பு எய்வதை விட அந்த அம்பு விடுபடுகின்ற கணத்திற்கு உன்னை இட்டு வந்த அனைத்து இயக்கங்களும் போதிய அளவு கச்சிதமானதாகவும் சரியாகவும் இல்லை என்பதை நீ உணரும் பட்சத்தில் அந்த அம்பை எய்துவதை நிறுத்திவிடுவது மேலானது. ஆனால் ஏதேனும் தவறு செய்து விடுவோமோ என்ற பயம்தான் உன்னை முடக்க போடுகிறது என்றால் அம்பு எய்துவதிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்காதே. நீ மேற்கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கையை விரித்து நானே விடுவித்து விடு. ஒருவேளை உன் அம்பு உன் இலக்கை தாக்க தவறியிருந்தால் கூட அடுத்த முறை உன்னுடைய குறியை எப்பொழுதும் மேம்படுத்தலாம் என்பதை நீ கற்றுக்கொள்வாய். நீ ஆபத்துக்கு துணியாவிட்டால் நீ எத்தகைய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது உனக்கு ஒரு பொழுதும் தெரியாமலே போய்விடும். ஒவ்வொரு அம்பும் உன் இதயத்தில் ஒரு நினைவை விட்டு செல்லும். அவற்றின் கூட்டு விளைவே அம்பு எய்வதில் உன்னை மென்மேலும் சிறந்தவனாக ஆக்கும்.